ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் கொழுக்குமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப் 10 சுற்றுலா தலங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொழுக்குமலை தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில், கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில், மூணாருக்கு அருகில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7130 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த கொழுக்குமலை உலகின் மிக உயரமான தேயிலை தோட்டங்களுக்கு பெயர் பெற்றது. மூணாருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த கொழுக்குமலை தமிழ்நாட்டில் பார்க்க வேண்டிய முக்கியமான ஹில் ஸ்டேஷன். இந்த கொழுக்குமலைக்கு போயிட்டு என்ஜாய் பண்ண நிறைய அருமையான இடங்கள் எல்லாம் இருக்கு. இந்த கொழுக்குமலைக்கு தேனி பஸ் இருந்து சுமார் 64 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த கொழுக்குமலை மலை உச்சிக்கு போக ஜீப் சவாரி மூலமாக மட்டும்தான் இந்த மலை உச்சியை போயிட்டு நம்ம அடைய முடியும். ஒன் டே ட்ரிப் போறவங்களுக்கு இது சரியான இடங்க. இந்த கொழுக்குமலைக்கு தேனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அங்க போயிட்டு அங்கிருந்து கேரளா போயிட்டு அப்புறம் தான் கொழுக்குமலைக்கு நாம போற மாதிரி இருக்கும். இந்த கொழுக்குமலைக்கு போக சரியான நேரம் மார்ச் முதல் மே மாதம் வரை, செப்டம்பர் முதல் நவம்பர் வரை. இந்த டைம்ல போனா கொழுக்குமலையை அருமையா சுத்தி பார்க்கலாம். கொழுக்குமலைக்கு போயிட்டு அங்க எந்தெந்த பிளேஸ் சுத்தி பார்க்கலாம்னு இந்த வீடியோல டீடைல்ஸா நம்ம பார்க்கலாம். வாங்க, இந்த வீடியோ ட்ரிப் போகணும்னு நினைக்கிற உங்களுக்கு தான் மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொழுக்குமலை சன்ரைஸ் வியூ பாயிண்ட் தேனி பேருந்து நிலையத்திலிருந்து 64 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கொழுக்குமலை சன்ரைஸ் வியூ பாயிண்ட் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2170 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. தென்னிந்தியாவில் மிக அழகான சன்ரைஸ் வழங்கும் இடங்களில் இதுவும் இன்று. காலை நேரத்தில் சூரியன் மெதுவாக உதயமாகும் போது வானம் செம்மஞ்சள், மஞ்சள், இளஞ்சிவப்பு நிறங்களால் அற்புதமாக காட்சியளிக்கிறது. கீழே பரவி இருக்கும் மேகக்கடல் இன்னும் இந்த வியூ பாயிண்ட் அழகாக்குது. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு த்ரில்லிங்கான ஜீப் சவாரி மூலமாகவும் ட்ரக்கிங் பண்ணியும் இந்த மலை உச்சிக்கு போற மாதிரி இருக்கும். இந்த மலை உச்சிக்கு காலையில 5:30 இருந்து 6 மணிக்குள்ள போறது சரியா இருக்கும். மறக்காம இந்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கொழுக்குமலை தேயிலை தோட்டம் உலகிலேயே மிக உயரமான தேயிலை தோட்டங்களில் ஒன்றாக விளங்கும் கொழுக்குமலை தேயிலை தோட்டம் சுமார் 2000 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கு விளையும் தேயிலை முழுவதும் இயற்கையான முறையில் தயாரிக்கப்படுது. பழமையான முறையில் தேயிலை தயாரிக்கும் இந்த எஸ்டேட்ல இன்னும் பாரம்பரிய ஹேண்ட் ப்ராசஸிங் முறையை பயன்படுத்துவதால இங்குள்ள தேயிலைக்கு தனித்துவமான மனம், சுவை கிடைக்குது. இந்த தேயிலை தோட்டம் மூடு பனியில் மூழ்கிய மலைகள், எங்கும் பச்சை நிறத்தில் பரவியுள்ள டீ தோட்டங்கள், குளிர்ந்த காற்று என அனைத்தும் சூழ்ந்து சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கின்றன. மறக்காம இந்த இடத்துக்கும் போயிட்டு சுத்தி பாருங்க. இந்த தேயிலை தோட்டம் சூரியநெல்லியிலிருந்து 34 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. கொழுக்குமலை டீ ஃபேக்டரி உலகிலேயே உயரமான டீ தொழிற்சாலைகளில் ஒன்றாக விளங்கும் கொழுக்குமலை டீ ஃபேக்டரி அதன் பழமையான தயாரிப்பு முறைகளில் மிகவும் பிரபலமானது. மூடு பனி சூழ்ந்த மலைகளில் அமைந்துள்ள இந்த தொழிற்சாலை சுற்றுலா பயணிகளை கவரும் ஒரு அற்புதமான சுற்றுலா தலமாக அமைஞ்சிருக்கு. மறக்காம இந்த டீ ஃபேக்டரிக்கும் போயிட்டு சுத்தி பாருங்க. மீசப்புலி மலை மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்துள்ள மீசப்புலி மலை தேனி பேருந்து நிலையத்திலிருந்து 64 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2640 மீட்டர் உயரம் கொண்ட இந்த மலை ஆனைமுடிக்கு அடுத்ததாக தென்னிந்தியாவின் 2வது மிக உயரமான சிகரமாகும். இந்த மலை உச்சிக்கு செல்லும் பாதை முழுவதும் பசுமையான புல்வெளிகள், காடுகள், மேகங்களால் சூழப்பட்டு இருக்கும். இந்த மலை உச்சிக்கு போக சுமார் 6 to 8 கிலோமீட்டர் ட்ரக்கிங் பண்ணி போற மாதிரி இருக்கும். இயற்கையை விரும்பி ட்ரக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த மீசப்புலி மலைக்கு போயிட்டு வாங்க. இந்த மலை உச்சியில் இருந்து சன்ரைஸ் சன்செட் பார்க்கறது அவ்வளவு அற்புதமா இருக்கும். மறக்காம இந்த இடத்துக்கு போயிட்டு சுத்தி பாருங்க. சூரியநெல்லி மூணாருக்கு அருகில் அமைந்துள்ள சூரியநெல்லி இயற்கை அழகால் நிரம்பிய ஒரு அமைதியான மலை கிராமம். பசுமையான மலைகள், தேயிலை தோட்டங்கள், குளிர்ந்த காலநிலையை கொண்ட இந்த சொர்க்க கிராமம் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கக்கூடிய சுற்றுலா தலமாக அமைஞ்சிருக்கு. இந்த சூரியநெல்லி கொல்லிமலைக்கு செல்லக்கூடிய முக்கிய வழித்தடமாக அமைஞ்சிருக்கு. அதிகாலையில் இங்கிருந்து தொடங்கும் ஜீப் பயணம் மூலமா மலைகளின் அழகை கண்டு ரசிக்கலாம். மேகங்களால் சூழப்பட்ட பள்ளத்தாக்குகள், மெதுவாக வெளிப்படும் சூரிய ஒளி, இயற்கையின் அமைதி. மறக்காம இந்த இடத்துக்கும் போயிட்டு சுத்தி பாருங்க. சின்ன கனல் நீர்வீழ்ச்சி மூணாருக்கு அருகில் அமைந்துள்ள சின்ன கனல் நீர்வீழ்ச்சி இயற்கையின் அழகும் அமைதியும் கலந்து சுற்றுலா பயணிகளை கவரும் அற்புதமான சுற்றுலா தலமாக அமைஞ்சிருக்கு. சுற்றிலும் பசுமையான காடுகள், மலைக்கு இடையில் உயரமான மலையில் இருந்து விழும் இந்த நீர்வீழ்ச்சி கண்களை கவரும் வகையில் அற்புதமாக குட்டித்திருக்குது. மறக்காம இந்த இடத்துக்கும் போயிட்டு சுத்தி பாருங்க. ஆனையிறங்கல் அணை மூணாருக்கு அருகில் அமைந்துள்ள ஆனையிறங்கல் அணை பசுமையான தேயிலை தோட்டங்களாலும் மலைகளாலும் சூழ்ந்து ஒரு அற்புதமான அணையாகும். இந்த அணையில் யானைகள் அதிகமாக இறங்கி நீர் குடிப்பதால் ஆனையிறங்கல் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அணையின் நீர்பரப்பு மலையின் நடுவே அமைந்திருக்கும் ஓவியம் போல காட்சியளிக்கிறது. இந்த அணை காலை நேரத்தில் மூடு பனியில் மூழ்கி சுற்றுலா பயணிகள் கவர்ந்திருக்கிறது. மறக்காம இந்த இடத்துக்கும் போயிட்டு சுத்தி பாருங்க. லாக்கார்ட் கேப் வியூ பாயிண்ட் கொழுக்குமலையில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் இதுவும் ஒன்று. இந்த மலைகள் இதயம் போல் தோன்றுவதால் இந்த பெயர் பெற்றிருக்கு. இங்கிருந்து பார்க்கும் காட்சி பசுமையான மலைத்தொடர்கள், அழகான பள்ளத்தாக்குகள், மேகங்களால் சூழப்பட்ட இயற்கை சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்குது. இந்த இடத்தை காலை நேரமும் மாலை நேரமும் பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சியாக இருக்கும். இந்த வியூ பாயிண்ட் மூணாறிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மறக்காம இந்த இடத்துக்கும் போயிட்டு சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. போஸ் பீக் மூணாருக்கு அருகில் அமைந்துள்ள போஸ் பீக் அமைதியும் இயற்கை அழகும் கலந்த ஒரு மறைந்த மலைப்பகுதி. அதிகமான சுற்றுலா கூட்டம் இல்லாததால் அமைதியை விரும்புகிற சுற்றுலா பயணிகளுக்கு இது சரியான இடம். இந்த மலை உச்சிக்கு செல்லும் பாதை முழுவதும் பசுமையான காடுகள், தேயிலை தோட்டங்கள், மேலே சென்றவுடன் சுற்றியுள்ள மலைகள், பள்ளத்தாக்குகளின் அற்புதமான அழகு சுற்றுலா பயணிகளின் கண்களை கவர்ந்திருக்குது. மறக்காம இந்த இடத்துக்கு போயிட்டு சுத்தி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்கும். மாட்டுப்பட்டி அணை மூணாறின் புகழ்பெற்ற சுற்றுலா இடங்களில் ஒன்றான மாட்டுப்பட்டி அணை பசுமையான மலைகளால் சூழப்பட்ட அழகான அணை. இந்த அணை 1953 கட்டப்பட்டிருக்கு. இந்த அணை அருகில் உள்ள மூணார் தேயிலை தோட்டங்களுக்கு நீர் வழங்குவதற்கும் மின்சாரம் உற்பத்திக்கும் முக்கிய ஆதாரமாக அமைஞ்சிருக்கு. அணையின்
மலையின் நீர்ப்பரப்பு, அருகிலுள்ள மலைகளின் பிரதிபலிப்பு, குளிர்ந்த காற்று இவை அனைத்தும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கிறது. மறக்காம இந்த இடத்துக்கு போயிட்டு சுற்றி பாருங்க. ஓகே கைஸ், கொழுக்கு மலையில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப் 10 சுற்றுலா தலங்களை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். இதில் உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கலாம். பை, see you guys.